ஹலோ மக்களே, இந்த டிடிஎஃப் டாஸ்கில் நம்ம அரோரா சிங்க்லர் வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டாஸ்க் நம்பர் 7 எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகே கொஷின் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஸோ அதனால் திறமையான ஆட்கள் யார், ஃபிசிக்கலாக கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலரால் வந்து நல்லா விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. ஆனால் அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு இவங்க எப்படி அணுகுமுறை வந்து பண்ணுறாங்க, இவங்க எப்படி கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்திருந்தது. அதே போல் வைக்கப்பட்ட 6 டாஸ்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பேஸ்டு டாஸ்க்கு தான். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஒரு மென்டல் பேஸ்டு டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கை பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அடித்து துவச்சிருக்காங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அதனால் அரோரா சிங்க்லர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு, யார் யார் எப்படி விளையாடினாங்க, யார் எவ்வளோ பாயிண்ட்ஸில் வந்து இருக்காங்க, 6வது டாஸ்க் வரைக்கும் எவ்வளோ பாயிண்ட்ஸில் இருந்தாங்க, 7வது டாஸ்க்கு அப்புறம் யார் லீடிங் போர்டில் வந்து லீடிங் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் டாஸ்க் மட்டும் தான் இந்த டிடிஎஃப் டாஸ்க்கில் வந்து வைக்கப்பட்டிருந்தது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு மென்டல் பேஸ்டு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. திறமையை வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பயங்கர ஆக்டிவாக வந்து இருக்காங்க. அதே போல் ஜிகே கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் பேஸ்டு ஜிகே கொஷின்ஸா, இல்லை நம்மளுடைய பொருளாதாரம், இல்லை நம்மளுடைய வரலாறு அது சம்மந்தமான ஜிகே கொஷினா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சீசன்களில் சில நேரங்களில் வந்து ஜிகே கொஷின்ஸ் பொதுவாக வந்து இருக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ரெஸ்ட் ரூமில் எத்தனை பொம்மைகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. அதே போல் ஸ்டோர் ரூமில் எந்த மாதிரியான கலரில் பெயிண்ட்டுகள் வந்து அடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு குஸ் வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. அதாவது கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடத்தப்படும். அதுக்கு பதில்கள் யார் நல்லா சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த வின்னர். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வச்சு பிக் பாஸோடைய கேள்விகள் வந்து எழுப்பப்படுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இல்லை ஜென்ரல் கொஷின்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்களா, இப்போ பொருளாதாரம், வரலாறு அது பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இருந்தாலும் இந்த டாஸ்க் வந்து மிகப்பெரிய அளவில் அனல் பறந்துருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பார்வதி வந்து பார்த்திங்கன்னா லீடிங்கில் வந்து இருக்காங்க. சபரி அவர்கள் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பாயிண்ட் வந்து வச்சுருக்காப்புல. அதே போல் கமருதீன் அவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல வந்து இருந்துகிட்டு இருந்தார். ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செம டப் ஃபைட் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஆனால் அரோரா இருக்காங்கல்ல, ஓம குசிம்பி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க செல்லமாக அவங்கள, அவங்க வேறு மாதிரி சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க மக்களே. இப்போது 6வது டாஸ்க் வந்து முடியும் போது யார் யார் எந்த பாயிண்டில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதலாவதாக சபரி அவர்கள் 35 பாயிண்ட் வந்து இருந்திருக்காப்புல. ஓகேங்களா. இரண்டாவதாக விஜே பார்வதி 32 பாயிண்ட்ல வந்து இருந்திருக்காங்க. கமருதீன் அவர்கள் 31 பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே டார்கெட் பண்ணது வந்து சபரி அவர்களை, ரெண்டாவதாக விஜே பார்வதியை கமருதீன் வந்து டார்கெட் பண்ணாங்க. அண்டு நம்மளுடைய விஜே பார்வதி அதுக்கு அடுத்து தான் டார்கெட் பண்ணாங்க. ஸோ அதனால் டாப் லீடிங்கில் இருந்த 3 பேரையும் ஃபஸ்ட்டே தூக்கி எறிஞ்சிட்டாங்க டாஸ்க் 6ல். ஓகேங்களா. ஸோ அதனால் இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி, 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் அந்த மாதிரி தான் வந்து கிடைச்சது. அதுபோல் சபரி அவர்களுக்கு 1 பாயிண்ட்டும், கமருதீனுக்கு 2 பாயிண்ட்டும், விஜே பார்வதிக்கு 3 பாயிண்ட் தான் கிடச்சி. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த லீடிங் போர்ட்லேருந்து அப்படியே சரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக டஃப் ஃபைட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் 31 பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. விக்கல்ஸ் விக்ரமும் 31 பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. அரோரா அவர்கள் 30 பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. சரிங்களா. அதுக்கடுத்தா திவ்யா கணேஷ் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க 29 பாயிண்ட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. அதுக்கடுத்தா சுபிக்ஷா அவர்கள் 29 பாயிண்ட்டு. அதே போல் கானா வினோத் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் கூட 22 பாயிண்டில் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அடுத்ததாக டாஸ்க் நம்பர் 7 ரிசல்ட் வந்து பார்த்துருவோமா. அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 9 பாயிண்ட். இட்ஸ் மீன்ஸ் அந்த ஜிகே போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால் 9 பாயிண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து ரெண்டாவதாக சாண்ட்ரா அவர்கள் வந்து அந்த ஜிகே பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 பாயிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது 2வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்த சபரி 3வது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க, 7 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் சுபிக்ஷா அவர்களுக்கு
நாலாவது இடத்துல வந்து பிடிச்சிருக்காங்க, 6 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து 5வதாக விஜே பார்வதி வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க, 5 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. 6வதாக விக்கல்ஸ் விக்ரம் 4 பாயிண்ட் தான் வந்து கிடச்சிருக்கு. 7வதாக கானா வினோத், அவருக்கு 3 பாயிண்ட் தான் வந்து கிடச்சிருக்கு. 8வதாக திவ்யா கணேஷ் 2 பாயிண்ட் தான் வந்து கிடச்சிருக்கு. 9வதாக கமருதீன் அவர்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் வந்து கிடச்சிருக்கு மக்களே. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் 7 உடைய ரிசல்ட். ஸோ இதில் வெற்றி பெற்றது யாரா அப்படின்னா அரோரா சிங்க்லர் அவர்கள் 9 பாயிண்டோடு வந்திருக்காங்க. கமருதீனுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதன் மூலியமாக இந்த டாஸ்க்கு அப்புறம் லீடர் போர்டில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால் 8வது டாஸ்கில் வந்து யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா லீடிங் போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் டஃப் ஃபைட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போது 7வது டாஸ்க்கு அப்புறம் யார் எந்தெந்த பாயிண்டில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போமா. முதலிடத்தில் சபரி அவர்கள் 42 பாயிண்டோடைய லீடிங் போர்டில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா சபரி அவர்கள் நீங்கள் வச்சு பாருங்கள், டாஸ்கில் 7லேயும் வந்து பார்த்திங்கன்னா 7 பாயிண்ட் வந்து வாங்கியிருக்காப்புல. ஸோ அதனால் வந்து சபரி அவர்களுக்கு 42 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. சாண்ட்ரா அவர்கள், நான் தான் சொன்னல, அவங்க கீழே இருந்தாங்க. அந்த 7வது டாஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே இருந்தாங்க, டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்தாங்க 30 பாயிண்ட்டோட. ஸோ அந்த விதத்தில் சாண்ட்ரா அவர்களுக்கு 39 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு 7வது டாஸ்க் முடியும் போது. அதுக்கடுத்து அரோரா அவர்களுக்கும் 39 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு, என்ன தான் அவங்க 9 பாயிண்ட் வந்து வாங்கியிருந்தாலும். அதே போல் விஜே பார்வதி 37 பாயிண்டில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? சுபிக்ஷாவுக்கு 35 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் விக்கல்ஸ் விக்ரமுக்கு 35 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. கமருதீனுக்கு 32 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிருக்காப்புல அந்த டாஸ்க் நம்பர் 7ஓட. திவ்யா கணேஷ் இருக்காங்களே, அவங்களுக்கு 31 பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. கானா வினோத்துக்கு வெறும் 25 பாயிண்ட் மட்டும் தான் வந்து கிடச்சிருக்கு. இட்ஸ் மீன்ஸ் 3 பாயிண்ட் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ அதன் காரணமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி தான் இப்போதைக்கு வந்து லீடிங் போர்டில் லீடராக வந்து இருந்துட்டுருக்காரு 42 பாயிண்ட்டோட. சாண்ட்ரா அவர்கள் 39 பாயிண்ட்டோட 2வது இடத்துல வந்து இருக்காங்க. அரோரா அவர்கள் 39வது பாயிண்ட்டோட 2வது இடத்துல தான் வந்து இருக்காங்க. பாரு 3வது இடத்துல வந்திருக்காங்க 37 பாயிண்ட்டோட. ஸோ இதனால் 8ஆம் நம்பர் டாஸ்கில் சபரி இன்கேஸ் வெற்றி பெற்றார் அப்படின்னாருன்னா மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா 51 பாயிண்ட் வந்து அவருக்கு வந்து வந்துடும். மற்ற யாராலையும் அவங்களால வந்து லீட் பண்ணவே முடியாது. இல்லை 8 பாயிண்ட் வந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி 2வது இடத்துல ஃபஸ்ட்டு 2வது இடத்துல வந்தால் கூட அவருக்கு வந்து 50 பாயிண்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதனால் சாண்ட்ராவும் கிட்ட நெருங்க முடியாது, அரோராவும் கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் 39 பாயிண்டில் இருக்காங்க. 9 பாயிண்ட் வாங்கினாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன், 48 பாயிண்ட் தான் வந்து வரும். ஓகேவா? அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சபரி அவர்கள் ஒரு 8 பாயிண்ட் வாங்கினா கூட 50 பாயிண்ட்டுக்கு போயிடுவாப்பில், ஒரு 2 பாயிண்ட் லீடிங்கில் வந்து போயிடுவார். அதே மாதிரி தான் அரோரா சிங்க்லர், அவங்க வெற்றியே பெற்றால் கூட 48 பாயிண்ட்டோடு தான் வந்திருக்காங்க. ஆனாலும் சபரி அவர்கள் 1 2வதாக வரணும், இல்லைனா 3வதாக வரணும். 4வதாவெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா கஷ்டம். 4வதாக போயிட்டாக்கா அவர் வந்து டிடிஎஃப் வந்து வின் பண்ண முடியாது. 1 2வது வரைக்கும் வந்து இருக்கணும், இல்லைனா 3வது வரைக்கும் அவர் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? 3வது வரைக்கும் போனால் கூட 7 பாயிண்ட் வந்து கிடைக்கும். 7 பாயிண்ட் கிடைச்சா கூட 42 + ஒரு 7 வந்து பார்த்திங்கன்னா 49 பாயிண்ட் வந்து வந்துடுவாங்க. இன்கேஸ் அரோரா அவர்கள் 9 பாயிண்ட்டே எடுத்தால் கூட அவங்க வந்து 48 பாயிண்டில் தான் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் சபரி அவர்கள் வெற்றி பெற்றுவார். ஸோ பார்ப்போம், சபரியை தான் ஃபஸ்ட்டு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது டாஸ்க் நம்பர் 8ல் டாஸ்க் நம்பரில் ஏகப்பட்ட குளறுபடிகள் வந்து நடந்திருக்கு. சாண்ட்ரா அவர்கள் மருத்துவமனைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. கமருதீனுக்கும் சாண்ட்ராவுக்கும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுருக்கு. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே மக்களே, உங்களோட ஆதரவு யாருக்கு வந்து இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இருப்பீங்க, யார் வந்து டிடிஎஃப் டாஸ்க்கை நல்லா வின் பண்ணுறாங்க, வெற்றி பெறுறாங்க, நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் வந்து கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.